ஹாய் உறவுகளே, ஹாய். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இறால் கிரேவி எப்படி பண்ண போகிறோன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இறால் எல்லாத்தையும் உரித்து எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இறாலை நல்லா 4-5 டைம் சுத்தம் பண்ணிக்கணும். அப்புறம் பெரிய வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கணும். வாங்க எல்லாத்தையும் நறுக்கிக்கலாம். ஓகேங்களா? எல்லோரும் வீட்டில் என்ன பண்ணுறீங்க? சாப்பிட்டீங்களா? நான் கொஞ்சம் பெருசாகவே தான் நறுக்கியிருக்கேன். நீங்கள் கொஞ்சம் சின்ன சின்னமாகவே நறுக்கிக்கோங்க தக்காளி. ஓகேங்களா? பெரிய வெங்காயத்தை வந்து அப்படியே பிரியாணிக்கு எப்படி வெட்டுவோம் நைட்டாக அந்த மாதிரி நைஸாக நறுக்கிக்கோங்க. ஓகேவா? இறால் அலசி வச்சாச்சு. மஞ்சத்தூள் போட்டு அலசி வச்சுக்கோங்க. 1/2 கிலோ வாங்கினேன், இவ்வளோ தான் இருக்குது. அடுப்பு பற்ற வச்சுக்கலாமா? ஓகே. ஒரு கடாயை வச்சுருவோம். வச்சுட்டு சட்டியை நல்லா காய வச்சுட்டு, இன்னும் சட்டி காயலை, அதுக்குள்ளே எண்ணெயை ஊற்ற போகிறேன். எண்ணெயை ஊற்றிக்கலாம். நான் ஒரு 50 to 100 ml தான், கம்மியாக தான் ஊற்றிருக்கேன். அதில் வந்து சோம்பும், அது அன்னாசி பூ, ஒரு பூவில் பாதி பூ எடுத்திருக்கேன். சரியா? ஆமாம், போட்டாச்சு. அப்புறம் வந்து கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வந்து நறுக்கி வச்ச வெங்காயம், பெரிய வெங்காயம், பச்சை மிளகாயையும் ஃபஸ்ட்டு நல்லா போட்டு வதக்கிக்கலாம். நல்லா போட்டு கிண்டிட்டு அதில் வந்துட்டு அந்த கொஞ்சம் நைஸ் உப்பு வதங்கிறதுக்கு, வெங்காயத்தை கொஞ்சம் நல்லா வதங்கிறதுக்கு நைஸ் உப்பு போட்டுக்கலாம். போட்டு ஒரு கிண்டுட்டேன். நினச்சா கிண்டிக்கிட்டே இருப்பேன் நான். ஆமாம். அப்புறம் வந்துட்டு பூண்டு, நான் இவ்வளோ தான் காமிச்சேன். ஒரு பூண்டு தான் உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன். ஆனால் நான் 2 பூண்டு வந்துட்டு நான் வச்சுருக்கேன். சரியா? நச்ச பூண்டை வெங்காயத்தில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா கமன்னு இருக்கும். எல்லாம் கடைசியில் தான் போடுவாங்க. நான் இந்த இதிலே போட்டேன்னா இன்னும் கமன்னு சூப்பராக இருக்கும். அதனால் இதிலே போட்டுக்கோங்க. வதங்கிருச்சா? அதுக்கப்புறம் தக்காளியை போட்டுக்கலாம். தக்காளி கொஞ்சம் சின்னமாகவே நறுக்கிக்கோங்க. சட்டியை பாருங்கள், கிட்டுன்னு ஆடுது. யாரும் பார்த்து சிரிக்காதீங்க. ஆமாம். அப்புறம் வந்துட்டு மசாலா தூள்கள் பார்த்தீங்களா, பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன். 4 வகை, எனக்கு தெரிஞ்ச 4 வகை மசாலா தூள்கள் எடுத்து வச்சுருக்கேன். சிம்பிளானது தான். நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? மஞ்சத்தூள் போட்டு இறால் எடுத்து வச்சுருக்கேனா பாருங்கள். அப்படியே வந்துட்டு நான் வெங்காயம் தக்காளியோடு போட்டு எடுத்துக்கலாம். போட்டு நல்லா கிண்டிடுங்க. கிண்டிக்கிட்டே இருங்க. ஆமாம். வந்துருச்சா? இப்போ வந்து மிளகாய்த்தூள், கரம் மசாலா, மஞ்சள் தூள், மல்லித்தூள். ஓகேங்களா? இந்த 4 மசாலா தான் போட்டு நல்லா கிண்டிக்கிற வேண்டியதுதான்.
அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா கிண்டிக்கிற வேண்டியது தான். எனக்கு இப்போவே எனக்கே மனம் வருதே. ஆமாம், பாருங்கள், நல்லா அந்த பச்சை வாசம் போடுற வரைக்கும் நம்ம நல்லா கிண்டிக்கிட்டு, எனக்கு தெரிஞ்சு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஓகேங்களா? ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு நல்லா கிண்டிட்டு சதன்னு போட்டுட்டு நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிச்சுட்டு அதுக்கப்புறம் சிம்மில் வச்சுருங்க. ஃபுல்லாகவே வைக்கக்கூடாது. கொதிக்க ஆரம்பித்த உடனேயே வந்துட்டு சிம்மில் வச்சிடணும். தெரியுதா? நல்லா தலை ஃபஸ்ட்டே கொதிக்கும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி கொதித்த உடனே அதுக்கப்புறம் சிம்மில் வச்சிட்டிங்கன்னா அதுவே நல்லா அந்த இது பூரா இது ஏன்னா அந்த எண்ணெய் பூரா தனியாக பிரிஞ்சு அந்த டேஸ்ட்டுக்கு வந்துடும். கடைசியாக கொத்தமல்லி அப்படியே போட்டுற வேண்டியதுதான். இப்போ ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணலாமா? எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்கள் ஆதரவை எங்களுக்கு தாங்க. ஓகே, மகிழ்ச்சி.